பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் அருளுகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் 1 பேதுரு 5:8 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பொல்லாத சத்துரு உங்களையும் என்னையும் விழுங்கும்படியாக வகை தேடி சுற்றித் திரிகிறானா? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் பொல்லாத சாத்தான சத்துருவை வெற்றி சிறந்தார். ஆகவே அவனுடைய பற்களை கர்த்தர் சிலுவையின் மூலமாக பிடுங்கி போட்டிருக்கிறார் என்பதை வேதம் அருமையாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் ஜெயம் பெற்று தந்திருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. ஆனால் அந்த பொல்லாத சத்துருவின் கைகளுக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வதற்குரிய வழிகளையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறது, அருமையாக வேதம் காண்பித்து கொடுக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி தேவனை அறிந்த மக்களுக்கு தேவை என்பதை வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. விடுதலை பெற விரும்புகிற, தப்பித்துக் கொள்ள விரும்புகிற, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிற ஜனங்களுக்கு தெளிந்த புத்தி தேவையா? அப்போ தெளிந்த புத்தி எந்த மனிதனுக்கு கிட்டும்? அதை இந்த வசனத்தின் 2வது பகுதியில் வேதம் அருமையாக சொல்லுகிறது, விழித்திருங்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, சரீர பிரகாரமாக கண்களை திறந்திருக்கிறதை குறித்து என் வேதம் சொல்லலை. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல அருமையாக வேதம் காண்பித்து கொடுக்கிறது. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி அருமையான அறிவுரை கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளும் சபையாக நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையுமே. எனக்கு அன்பான தேவஜனமே, விழித்திருக்கிற அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனால் பொல்லாத சத்துரு உங்களை விழுங்குவதற்கு வகை தேடுகிறானே, அவனுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுவித்து அற்புதமாய் நடத்தும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. விழித்திருப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? தெளிந்த புத்தியோடு விழித்திருப்பதற்கு அர்ப்பணிப்போமா? கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் தருகிற இந்த கிருபை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்கும் முன்னமாக உண்மையே நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத சத்துருவின் கைகளுக்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சபைகளையும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள வேறு கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற அற்புதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.